ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம 28வது நாளில் 30வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். கருணையின் இருப்பிடமாம் சீரடி சாயிராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தினாலேயே சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார். அவர்களின் பெருங்கேடுகளை அளிக்கிறார். அவர் முதலில் அருவமாயிருந்தார். ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார். ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை, தன்னை அறிதல் அளிப்பதே ஆகும். அவர்களில் முதன்மையானவரான சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது. எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித சேத்திரங்களில் என்றும் வந்து அவர் தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள், காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்றவரெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எய்துகிறார்கள். தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம், அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம். நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிக்கட்டும். பெரும் துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயியை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான். அவரது அருளாலே அவன் மனம் அமைதி அடைகிறது. இந்த சாயி கருணை கடல். தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சத் சரிதம் என்கிறார் ஹேமந்த் பந்த். அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? யார்தான் இவ்வேளையை மேற்கொள்ள இயலும்? ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமந்த் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை. இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை. அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும்போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும்? அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும்? இது அவர் தம் முன்வினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார். இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று, புனிதமான அமுதமும் ஆகும். இதை பருகுபவன் சாயியின் பெருமையையும் அவர் தம் எங்கும் நிறை தன்மையையும் உணர்வான். விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது. இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது. இங்கு தேவையாய் உள்ளது விவாதமல்ல, அளவற்ற அன்பும் பக்தியுமே ஆகும். கற்றறிந்தோர், பக்தியுடையோர், உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களுக்கும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர். மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர். சாயியின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாயி லீலைகளை கற்பக தருவாக கருதுவர். இந்த சாயி லீலைகள் அமிர்தத்தை பருகுவது, அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும், இல்லத்தாருக்கு மன நிறைவை அளிக்கும், லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும். இது பற்றிய கதையை கவனிப்போம். இப்போ நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். சாயினாலே யாருன்னே தெரியாத, பாபானாலே யாருன்னே தெரியாத ஒரு அடியவரோட வாழ்க்கையில் சாயி எப்படி வந்தார், கடவுள் அம்மன் எப்படி அவங்கள அனுப்பி வச்சாங்க சாய்கிட்ட, அதை தான் இந்த கதையில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு கதை இது. அருமையான சாயோட லீலை. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னா ஞானிகள்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு இவருக்கும். காகாஜி வைத்தியா அவர் நாசிக் ஜில்லாவில் சப்தரிங்கிஸ் தேவி அப்படிங்கிற ஒரு கோவில் உபாசகராக இருக்கார். அவர் மிகுந்த கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவங்க. அந்த சப்தரிங்கிஸ் தேவிங்கிற அம்மனோட அடியவர். அவர் ரொம்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர். சப்தரிங்கிஸ் தேவிக்கு மிகவும் நெருக்கமாக சேவை செய்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் மன துயரத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது. ஏகப்பட்ட சங்கடங்கள் கவலைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது மன நிம்மதி இல்லாமல் இருக்கார்.
ஒரு நாள் இரவு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவுல சப்தரிங்கீஸ் தேவி தோன்றுறாங்க. அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. உன்னோட மனது அமைதி அடையணும் அப்படின்னா நீ பாபாவை போய் சந்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாபாவை போய் நீ தரிசனம் செய், பாபாவை போய் நேரில் போய் நீ சந்திச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாபாங்கிறவர் யாருன்னு இவருக்கு வந்து தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அம்மன்கிட்ட வந்து கேட்கணும், சப்தரிங்கீஸ் தேவிகிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கும் போதே அந்த கனவு வந்து முடிஞ்சிருது. இவர் எந்திரிச்சிடறாரு. யாருன்னே தெரியாத ஒரு நிலை. ஆனால் அம்மன் வந்து பாபா கிட்ட போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாபா யாராக இருக்குன்னு இவரும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். சிறிது நேரத்துக்கு அப்புறம் இந்த பாபா திரியம்பகேஸ்வரராக அந்த சிவனாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறார் இவர். ஏன்னா அம்மன் வந்து சொல்லியிருக்காங்க பாபா கிட்ட போனோம். அப்போ பாபா வந்து பக்கத்தில் இருக்க திரியம்பகேஸ்வரர் ஜோதிலிங்கம் அந்த சிவனாக இருப்பாரோ, அதனால் அங்கே போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கடந்து ஒரு 10 நாட்கள் அங்கே போய் தங்கியிருக்காரு. திரியம்பகேஸ்வரத்தில் தங்கி தினமும் வந்து சிவனை வந்து தரிசனம் பெற்றுக்கிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் அதிகாலை அவர் வந்து அந்த ஸ்ரீ ருத்ரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஓதி அபிஷேகம் மற்ற பிற சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்கிறாரு. இவைகள் எல்லாம் செய்தும் கூட அவருக்கு முன்பு போலவே தன்னோட மனம் வந்து சலனமற்றதாகவே இருக்குது. ஏதோ ஒரு கவலையோடே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட மனசில் நிம்மதி இல்லை. அதுக்கப்புறம் அவர் தன்னோட இருப்பிடத்திற்கு திரும்ப மீண்டு போகிறாரு. இரவு அதே மாதிரி மீண்டும் கனவுல அம்மன் வராங்க. சப்தரிங்கீஸ் தேவி கனவுல வராங்க. வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, யார்கிட்ட, காக்காச்சி வைத்தியார்ட்ட வந்து கேட்குறாங்க, நீ ஏன் திரையம்பகேஸ்வரத்திற்கு சென்றாய்? நான் பாபா என்று கூறியது ஷீரடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த ஸ்ரீ சாயியை. அம்மன் இந்த தடவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இவருக்கு இது வரைக்கும் பாபானா யாருன்னு தெரியாமல் இருந்தது. அதனால் இவராகவே பாபானா திரையம்பகேஸ்வரர் சிவனாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போய் தங்கியிருக்கார் 10 நாளாக. கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது, மந்திரங்கள் ஓடுறது, அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க டைமில் அவரோட மனசு நிம்மதி அடையில. இரவு அடுத்த நாள் தூங்கும்போது, அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது 10 நாளுக்கு அப்புறம் தூங்கும்போது மீண்டும் கனவுல அம்மன் வராங்க. வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் திரையம்பகேஸ்வரத்துக்கு போன? நான் உன்னை பாபா கிட்ட தானே போக சொன்னேன். பாபா யாருன்னா ஷீரடியில் இருக்கிற ஸ்ரீ சமர்த்த சாயியை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு இருக்க ஒரே கேள்வி, எப்படி நம்ம ஷீரடிக்கு போகிறது, எப்போ போகணும், இதுதான் அவரோட கேள்வி. நம்ம ஷீரடிக்கு போகணும், ஆனால் அது எப்போ போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வம் உள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். உண்மையில் ஞானி மற்றும் கடவுள் இருவரும் ஒருவரே. எல்லளவும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை. ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும். ஞானியின் அருளின்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க இயலும். ஒரு ஞானியை, நம்ம ஒரு குருவை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அது என்னோட முயற்சியால் தான் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வெற்று தம்பட்டம் தான். நம்மளே நம்மளை வந்து புகழ்ந்து பேசிக்கிற மாதிரி தான், வெற்று தம்பட்டம் அடிக்கிற மாதிரி தான். ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. ஒரு ஞானியோட அருள் இருந்தால் தான் அவரையே சந்திக்க முடியும். கடவுளோட ஆசை இருந்தால் தான் கடவுளை நம்ம சந்திக்க முடியும். மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைவது இல்லை. ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கிறானோ, எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும். யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான். காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்கனமே நடந்தது. இப்போ இந்த காக்காஜிக்கு வந்து பாபா பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அம்மன் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஷீரடிக்கு வந்து அவர் வந்து போனதில்லை. எப்படி போகணும், எப்போ போகணும், இதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் போகணுங்கிற ஆர்வமும் பக்தியும் அந்த கவலை, எப்படி தான் போக போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதற்காக நம்மளோட சாய் எப்படி அவருக்கு வந்து உதவி செய்தார். கடவுளோட அருள் இருந்தால் தான் ஷீரடிக்குள்ளே வர முடியும். இப்போ அந்த கடவுள் எப்படி அவரை ஷீரடிக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஷீரடிக்கு போகணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எப்படிடா போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் பாபாவே ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. யாரனா பாபாவுக்கு மிக 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 நெருக்கமான ஷாமாவையே அனுப்பி வைக்கிறாரு. ஷாமாவோட அம்மா வந்து சப்தரிங்கீஸ் தேவி கிட்ட வந்து 2 காணிக்கை செலுத்துவதாக வந்து வேண்டுதல் வந்து வச்சுருந்தாங்க. அந்த 2 காணிக்கையை வந்து அவங்க செலுத்தவே இல்லை. முதல் வேண்டுதல் எதுக்காகனா, சின்ன வயதாக இருக்கும்போது சிறு வயதில் ஷாமா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாராம். அப்போ வந்து தன்னோட குலதெய்வம், ஷாமாவோட குலதெய்வம் என்னன்னா சப்தரிங்கீஸ் தேவி. அந்த குலதெய்வம் சப்தரிங்கீஸ் தேவி கிட்ட
கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பாதத்தில் வந்து சரணடைய வைக்கிறேன், பாதத்தை விழுந்து நமஸ்கரிக்க வைக்கிறேன், பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்வதாக வேண்டிக்கிட்டாங்களாம் ஷாமாவை கூட்டிகிட்டு வந்து. ஷாமா வந்து சிறு வயதில் இருக்கும்போது ஷாமாவோட நோய்வாயும் வந்து சரியாயிடுச்சு, உடல்நிலையும் சரியாயிடுச்சு. ஆனால் அந்த வேண்டுதல் வந்து சரியாகலை. அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்றேன்னு சொல்கிறேன், அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்படாமையே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதல் என்னென்னா, அவங்களோட தாயார், அதாவது ஷாமாவோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அது எதுக்காகனா, அவங்களுக்காக அவங்க வந்து ஒரு தோல் வியாதியால் வந்து அவதிவிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த தருணத்தில் திரும்பவும் தன்னோட குலதெய்வமான சப்தரிங்கி தேவி கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதலும் வந்து நிறைவேற்றப்படாமலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மரண படுக்கையில், வயதானதுக்கப்புறம் மரண படுக்கையில் இருக்கும்போது தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து இந்த 2 வேண்டுதல்களும் அவங்களோட கவனத்தில் வந்து கொண்டுட்டு வராங்க ஷாமா கிட்ட. இந்த 2 வேண்டுதல் இருக்குப்பா, நான் வந்து இந்த 2 வேண்டுதலையும் வந்து வைத்தேன், ஆனால் அம்மனுக்கு அந்த காணிக்கையை நான் வந்து செலுத்தலை. அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஷாமா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து இறக்கும் தருவாயில் இருக்கும்போது கடைசி நிமிடத்தில் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட உயிரும் வந்து பிரியுது. ஷாமாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போகுது. கொஞ்ச நாளில் ஷாமாவும் இதை மறந்துட்டார். இப்படியே எத்தனை வருடம் ஆயிடுச்சுன்னா 30 ஆண்டுகள் போயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இருந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றவே இல்லை இவர். இந்த தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் வந்து ஷீரடிக்கு வராரு. அங்கே வந்து ஒரு மாதம் வந்து தங்கியிருக்காரு. அந்த ஜோதிடரை ஷாமாவின் தம்பி சந்திக்கிறாரு. அதாவது பாபாஜி, அவரோட பேர் வந்து பாபாஜிங்கிறவர் ஷாமாவோட தம்பி. அவர் அந்த ஜோதிடரை சந்தித்து பேசும்போது அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 காணிக்கைகள், 2 வேண்டுதல்கள் வந்து நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கீங்க. உன்னோட அண்ணன் ஷாமா வந்து உன்னோட தாய்க்கு வந்து வாக்கு கொடுத்தாரு, குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதா, அந்த காணிக்கையை செலுத்துறதா. ஆனால் அந்த காணிக்கையை அவர் இன்னும் செலுத்தாமல் இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, அதையும் வந்து சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாபாஜி என்ன பண்ணுறாரு, தன்னோட அண்ணன் ஷாமா கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து 2 வாக்கு கொடுத்தீங்க, அம்மா வந்து 2 வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அதை பற்றி கடைசியில் உங்கள்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் அதை செய்யலையாம்ல. ஜோதிடர் வந்து எனக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையான சொல்கிறாரு, கேட்குறாரு. இப்போ இவர் கேட்கும்போது தான் அந்த 30 வருடத்திற்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து ஷாமாவுக்கு சொன்னதே இவருக்கு வந்து ஞாபகமே வருது. இந்த 30 வருடத்தில் மறந்தே போயிட்டாங்க. எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கலனை அழைத்து ஒரு வெள்ளி சலங்கை வந்து செய்கிறாங்க. அதை தான் சமர்ப்பணம் பண்ணணும். யாருக்கு? அம்மனுக்கு. வெள்ளியிலான ஒரு ஜதையை வந்து செய்யணும். அதை வந்து அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணால் தான் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன்னர் 2 வெள்ளி ஸ்தலங்களையும் வைத்து, அந்த 2 வெள்ளி சலங்கை இருக்குது பாருங்கள், அது 2ஐயும் பாபா முன்னாடி வச்சு இதை ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களிலிருந்து விடுவிக்கும்படி, இந்த காணிக்கையெல்லாம் வேண்டுதல் பெண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த தள்ளிப்போன இந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைங்க, இந்த காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கோங்க, என்னை இதுலேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலனா, நீங்கள் தான் எனக்கு சப்தரிங்கி தேவியும் நீங்கள் தான், அந்த கடவுளும் என்னோட குலதெய்வமே நீங்கள் தான் சாயி அப்படின்னு குலதெய்வத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கையான அந்த வெள்ளி சலங்கையை பாபா கிட்டேயே வந்து கொடுக்குறாரு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இதை நீ உன்னோட குலதெய்வம் கோயிலில் தான் நீ போய் சமர்ப்பிக்கணும், அங்கே நீ போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஷாமாவை வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் ஷாமாவுக்கு வந்து நீங்கள் தான் சார் என்னோடய குலதெய்வமே, உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணாலே என்னோடய குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ண மாதிரின்னு இவர் விடாப்பிடியாக இருக்கார். ஆனால் பாபா அதை ஏற்றுக்கல. நீ உன் குலதெய்வத்துக்கு போய் உன்னோட அம்மாவோட வேண்டுதலை நிறைவேற்றணும், அது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை வந்து சாய் வந்து போதிச்சு அவர் வந்து அனுப்பியும் வைக்கிறாரு. பாபாவோட அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் கூடவே உதி பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வந்துட்டார், இங்கே கோயிலுக்கு வந்துட்டார், ஊருக்கு வந்துட்டார். சப்தரிங்கி தேவி குலதெய்வம் இருக்கிற ஊருக்கு வந்துட்டார். அங்கே வந்து அந்த பூஜைகள்லாம் செய்யணும், காணிக்கையெல்லாம் செலுத்தணும். அதுக்கு வந்து அந்த கோவில் பூஜாரி எங்கேன்னு தேடுறாரு. பூஜாரியோட வீட்டுக்கும் போயிட்டார். அந்த பூஜாரி தான் யார்? காக்காஜி. அவர் ஏற்கனவே பாபாவை சந்திக்கணும்னு அவளோட இருக்கார். எப்படி ஷீரடிக்கு போகணும், எப்படி போகிறது, இதெல்லாம் தெரியாமல் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஷாமா அங்கே வந்திருக்காரு. ஷாமா அவரோட வீட்டுக்கு போயிட்டார். அவர் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. தன்னோட காணிக்கையை செலுத்துறதுக்காக நான் ஷீரடியிலேருந்து வந்திருக்கேன், பாபா வந்து என்னை அனுப்பி வச்சார், நான் பாபா கிட்டே காணிக்கையை கொடுத்தேன், இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவரே என்னை குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு தெரியுது, அந்த சாயி, அந்த பாபாவே அனுப்பி வச்சிருக்க தூதர் இவர் ஷாமா
அவரு நம்மளை வந்து பத்திரமா ஷீரடிக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த அவருக்கு நடந்த அந்த விஷயங்கள், அந்த கனவு, அம்மன் சாமாவோட குலதெய்வமான சப்தரிங்கீஸ் தேவி இவரோட கனவுல வந்து சொன்னது, இது எல்லாத்தையும் சொல்றாரு. சாயியே நான் யாரை பார்க்கணும்னு நினச்சினோ அவரே ஒரு வழி துணையை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷாமாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு, சந்தோஷத்தால் துள்ளி குதிக்கிறாரு. முதல்ல செய்ய வேண்டிய கடமைகள், குலதெய்வத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அந்த காணிக்கை, ஷாமாவோட காணிக்கை எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாங்க. இவர் பூஜாரி, இவர் காக்காச்சி என்ன பண்ணுறாரு, முறையாக அந்த சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு இறைவனுக்கு, கடவுளுக்கு, அம்மனுக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகள் எல்லாம் செலுத்தினதுக்கப்புறம், வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றினதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து ஷீரடிக்கு வராங்க. வரும்போது எல்லாம் சாயியோட லீலைகளை கேட்டுக்கிட்டே வராரு காக்காச்சி. எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் பாருங்கள் இவர் காக்காச்சிக்கு, அதுவும் ஷாமா மூலமாக சாயியோட லீலைகளை கேட்டுக்கிட்டே வராரு. ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டனர். காக்காச்சி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார். உடனே அவர் கண்கள் குளமாயின. பாபா பார்த்தவங்களுக்கு, அதாவது இந்த ஷீரடிக்கு பயணம் மேற்கொண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போனவங்க, இதுக்கு முன்னாடி போனவங்களா இருக்கட்டும், இதுமேட்டு போக போகிறவங்களா இருக்கட்டும், எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாயிக்கிட்ட போயிட்டு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு அவர் காணிக்கை கொடுத்துட்டு நான் அவரோட பாதத்தில் விழுந்தேன்னா எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னு வருவாங்க. மனசில் உள்ள எல்லா வேதனையும், எல்லா கவலையும் எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் இங்கே ஷீரடிக்கு வந்த உடனே பாபாவை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடும். அவங்க என்னென்னலாம் பாபா கிட்ட பேசணும்னு நினச்சாங்க, என்னென்ன சொல்லணும்னு நினச்சாங்க, எல்லாமே மறந்துடும். அவங்களோட பிரார்த்தனைகள் முதற்கொண்டு மறந்து போயிடும். அந்த பாபா அவரை பார்த்த அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்களோட கண்கள்லேருந்து தண்ணீர் மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா சாய்ராம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் பக்தர்கள் அங்கே சாய்ராம்னு சொல்லும்போது நமக்கு அது வந்துடும். மேக்சிமம் அது கூட வந்து சில பேருக்கு வந்து வராது, அமைதியாக நின்றுவாங்க, கண்கள் வந்து குளமாயிரும். கண்கள்லேருந்து தண்ணீர் மட்டும்தான் வருமே தவிர வார்த்தைகள் வரவே வராது. மன ரீதியாக கூட வந்து பேச மாட்டாங்க. அந்த காட்சி, சாயியோட காட்சி, அந்த தரிசனம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். உணர்வு பூர்வமாக எல்லாருமே இதை வந்து உணர்வாங்க. முதல் ஷீரடிக்கு வரவங்க எல்லாருமே இதை வந்து உணர்ந்திருப்பாங்க. எவ்வளோ வேண்டுதல் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாபா தரிசிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை வச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும் அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறமா தான் யோசிப்பாங்க, சரி நம்ம இப்போ துவாரகாமாய் போகிறோம்ல, அங்கே உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோன்னு. அங்கே போனதுக்கப்புறம் இதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே 60 வருஷம் அவர் அங்கே வாழ்ந்த இடம், அது எப்படி இருக்கும்? அங்கே போனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், கண்ணீர் தான் வரும். அந்த இடத்துல போனாலே, துவாரகாமாய் வாசலில் படிக்கட்டில் நின்னாலே முடிஞ்சு போச்சு. நம்ம வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுவோம். நம்மளோட எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த வாழ்க்கையை பற்றி அந்த மேடு பள்ளம் கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் வந்து மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இவருக்கும் ஆயிருக்கு. அவருக்கு என்ன ஆயிருக்கு? மசூதிக்கு போனோன்னு பாபாவை சந்தித்தவொன்னே, துவாரகாமாயில் பாபாவை சந்தித்தவொன்னே அவரோட பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்த உடனே அவர் கண்கள் குளமாயின. அவர் அமைதியுற்றார். தேவியின் காட்சியின் படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் ஆனது. தமது மனதில் காக்காச்சி கீழ்கண்டவாறு எண்ண ஆரம்பித்தார். அவரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ, இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. என்ன வியத்தகு சக்தி இது! பாபா ஒன்றும் பேசவே இல்லை, எவ்வித கேள்வி பதிலும் இல்லை, ஆசீர்வதிக்கவும் இல்லை. வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடிக்கோலுகிறது. எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்திலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது. இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது. பாபா பேசலை, பாபா வந்து எதுவும் சமிஞ்சை எதுவும் கொடுக்கல, ஆசீர்வதிக்கலை, எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு கேள்வி பதிலும் கிடையாது. நல்லா இருக்கியா வாங்கன்னு சொல்லி கூப்பிட எதுவுமே பண்ணல. அவர் அந்த பார்த்த அந்த ஒரு காட்சி, அந்த தரிசனமே என்ன ஆயிடுச்சு? மனசில் இருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு, மனசில் இருக்க சலனம் போயிடுச்சு, மனசு அமைதியாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது நினச்சி ஒரு பயம், படபடப்பு, அது எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. இதுதான் தரிசனத்தோட பெருமை எனப்படுவது. அவரது பார்வை சாயியின் பாதங்களில் நிலை கொண்டது. அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. பாபாவின் நிலைகளை கேட்டு கரைக்காணா மகிழ்ச்சி அடைந்தார். பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார். களப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார். அங்கு அவர்
12 நாட்கள் தங்கி இருந்தார். பாபாவிடம் விடைபெற்று புதிய ஆசீர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார். அடுத்ததாக ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த், அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நினைவாகிறது என்று சொல்லப்படுகிறது. எப்போதுமே நம்ம சொல்லுவோம்ல, அதிகாலையில் ஏதாவது கனவு கண்டோம்னா அதை படிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும். அது நிறைய நேரத்தில் நடந்தும் இருக்கு. அம்மாதிரி இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் அதிகாலை கனவுகள் நினைவாகி இருக்கலாம். ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு கால நியதி இல்லை. காலையில், நைட்டு, மதியானம் அந்த மாதிரி கால நியதிலாம் கிடையாது. பாபாவோட கனவுகள் பொறுத்த வரைக்கும் அந்த காலம்லாம் கிடையாது. அதிகாலை கனவு தான் பலிக்கும், இரவு நேரத்தை கனவு பலிக்காது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. நிகழ்ச்சி ஒன்றை இங்கே பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாள் மாலை பாபா காகா சாஹிப் தீக்ஷித்தை அழைத்து ரகதாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார். அங்கனமே காகா சாஹிப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ரகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார். அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார். எதனால் அவர் ஆச்சரியம் அடைஞ்சார்னா, இவர் வந்திருக்க அன்னைக்கு தான் காகா சாஹிப் தீக்ஷித் இவர் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காருல குஷால் சந்தை. அன்னைக்கு மதியானம் இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் தூங்குவோம்ல, அந்த உண்ட களைப்பு, அதில் ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்காரு. அந்த கனவுல பாபா வந்திருக்காரு. பாபா கூப்பிட்றாரு, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஷீரடிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவரும் அந்த கனவுலேயே பாபாவுக்கு பதிலும் சொல்றாரு, நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் பாபா உங்களை பார்க்கறதுக்காகன்னு சொல்றாரு. பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பி இருந்தார். பக்கத்தில் குதிரை இல்லை அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்ட சொல்றதுக்காக தன்னோட மகனை அனுப்பி வைக்கிறாரு. அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய் கொண்டிருந்த போது போய்கிட்டு இருக்கான். இவரோட மகன் போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் காகா சாஹிப் தீக்ஷித்தோட வண்டி வருது. குதிரை வண்டி எதிரே வருது. குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக பாபாவின் அறிவுறுத்தல் பேரி நான் வந்திருப்பதாக சொல்றாரு. பின் இருவரும் ஷீரடி திரும்பினர். குஷால் சந்த் பாபாவை கண்டார். அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார். அதில் பாபா தோன்றி ஷீரடிக்கு வரும்படி கூறினார். காட்சியில் அவர் மகானாக தோன்றினார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என ராம்லாலுக்கு தெரியாது. பாபா பற்றி தெரியாது. பாபா கனவுல போயிட்டு அவர் கூப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு பாபா எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சாய் ஷீரடிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு ஒருத்தர் அப்படின்னா அதுக்கான அந்த வரவேற்பையும் அவரே சரி பண்ணி கொடுத்துருவார். அதாவது அந்த வழி துணையாக அவரே வந்துடுவார். கூட்டிகிட்டு வர பாதை பாபா கூப்பிட்டுட்டாருன்னா அந்த பாதையை அவர் தானே காமிக்கணும், அவர் தானே காமிப்பார். அதெல்லாம் யோசிக்காமே பாபா சொல்லுவார். அதே தான் நடந்திருக்கு இங்கேயும். அதே நாள் மாலை அன்னைக்கு அவர் கனவு அன்னைக்கு மாலையே இவருக்கு அட்ரஸ்லாம் தெரியல, எங்கே எப்படி போகணும் எதுவுமே தெரியல. ஆனால் பாபா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டார். இவர் எப்படி வரணும், இவருக்கு எப்படி தெரிவிக்கணும் நம்மளோட அட்ரஸை, அது எல்லாத்தையும் பாபா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றா நடக்குது. அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருந்த போது பாபாவின் ஒரு படத்தை அவர் ஒரு கடையில் கண்டார். அவர் கனவில் கண்ட மகானின் உருவ அம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின. விசாரித்ததில் அவர் ஷீரடியை சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார். ஷீரடிக்கு உடனே சென்றார். தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார். ஒரு கனவுல பாபா சொல்லியிருக்காரு, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் கனவுல பாபா ஷீரடிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு பிராமணர், அவர் பம்பாயில் இருக்கார், ராம்லால் அவரோட பேர். அவரோட கனவுல போய் பாபா சொல்றாரு. அன்னைக்கு தான் முத பாபா அவர் பார்க்குறாரு, அதுவும் கனவுல. ஆனால் போகணுங்க, அவர் கனவு கண்ட உடனே அவருக்கு அந்த போகணுங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு. அது கனவு தானே, அது இதுன்னு அவர் எதுவுமே யோசிக்கல. அவரோட உணர்வு என்ன ஆயிடுச்சு, பாபா கிட்ட ஐக்கியம் ஆகிருச்சு. அந்த கனவுலேயே ஐக்கியம் ஆகிருச்சு. அவர் போகணும்னு நினைக்கிறார். ஆனால் எப்படி போகணும்னு தெரியல. அன்னைக்கு சாயங்காலமே மாலை நேரத்திலே அவர் கடை வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி யோசிச்சுட்டு போகும்போதே சாயோட ஒரு உருவப்படம் ஒரு கடையில் இருக்கு. பார்த்தா அப்படியே ஒரு கனவுல அதே உருவம். நேராக அந்த கடைக்கு போகிறாரு. விசாரிக்கிறாரு, யார் இவர், யார் இந்த மகான், இந்த படத்தில் இருக்கவர் யார் எல்லாம் விசாரிக்கிறாரு. அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க, இவர் ஷீரடியை சேர்ந்த சாய் பாபா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஷீரடிக்கு போகிறார். போன உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேயே தங்கிறார். பாபாவை தரிசித்து விட்டு பாபாவோட பாதத்தில் சரணடைந்த அவர் ஷீரடியை விட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலையா. தன்னோட வாழ்நாள் இறுதி காலம் வரை
அங்கேயே தங்கினார். ஒரே ஒரு கனவு தான். அன்னைக்கு சாயங்காலம் பாபா எங்கே இருக்குன்னு அவர் தெரியப்படுத்திட்டாரு. கிளம்பி போனவர் அங்கேயே ஐக்கியமாயிட்டார். தரிசனத்திற்காக இவ்விதமாக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார். அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார். பாபா இந்த ஆன்மீக தேவைகள் மட்டும் கிடையாது, லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும், அதாவது நம்மளோட மெட்டீரியல் லைஃப், நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஆசைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்தார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.